வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல சின்சானோட புது மூவி ஒன்று வருது இல்லையா, 3D அனிமேட்டட் மூவி. அந்த மூவியோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் தான் பண்ண போறேன். ஸோ இது வந்து ஸ்டோரி பிரேக் டவுன் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் VFX பிரேக் டவுன் தான். அதாவது அந்த 3D மூவில என்னென்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் பிரேக் டவுன் பண்ண போறேன். எதனால இது ஸ்பெஷல், இந்த ட்ரெய்லர் பார்த்து நான் பயங்கரமா இன்ஸ்பயர் ஆயிட்டேன். அண்ட் நிறைய பேருக்கு அதே தான் தோணிருக்கும். எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த 3D மூவில அவங்க 2D அனிமேஷனுக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதாவது இதுக்கு முன்னாடி சின்சானோட 2D அனிமேட்டட் சீரிஸ் வந்துச்சு இல்லையா, அந்த சீரிஸோட ஒரிஜினாலிட்டி இந்த 3D அனிமேஷன் மூவில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அதுக்காக பாடுபட்டு இருக்காங்க. அதை நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது. அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மூவில வர எல்லா கேரக்டர்ஸோட ஃபேஷியல் அனிமேஷன் தான். ஏன்னா நம்ம இப்போ வர மூவிஸ் இல்லனா கேம்ஸ்ல கேரக்டரோட ஃபேஷியல் அனிமேஷன் பண்றதுக்காக அட்வான்ஸ் ஃபேஷியல் ரிக்கிங் அண்ட் அது மட்டும் இல்லாம பிளெண்ட் ஷேப்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணுவாங்க. சோ ஃபேஷியல் ரிக்கிங்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் ஃபேஸ்ல போன்ஸ் எல்லாம் செட் பண்ணி வாய்ஸ் ஆக்டிங் ஏத்த மாதிரி லிப் மூவ்மெண்ட் கொடுக்கிறது. அண்ட் பிளெண்ட் ஷேப்னா அந்த கேரக்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ் இது எல்லாமே அக்யூரேட்டா அப்படியே ஸ்கல்ப் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு மெத்தட் தான் எல்லா 3D மூவிஸ் அண்ட் கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த மூவில அவங்க கேரக்டரோட எக்ஸ்பிரஷன் அண்ட் டைலாக் டெலிவரிக்காக டெக்ஸ்சர் அனிமேஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன அவ்வளவு ஸ்பெஷலா, இதுக்கு முன்னாடி எந்த மூவி சீரிஸ் கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய மூவி சீரிஸ் அண்ட் கேம்ஸ்ல யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு அக்யூரேட்டா எதுலயுமே யூஸ் பண்ணல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தடவையும் இந்த கேரக்டர்ஸோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதாவது இந்த ஃபேஷியல் டெக்ஸ்சர்ஸை மாத்தும் போது இந்த கேரக்டரோட ஷேப் வந்து டிஃபார்ம் ஆகும். அதாவது ஃபேஸ் வந்து லைட்டா ஷேப் மாறும். அதை இவங்க பர்ஃபெக்ட்டா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வர ட்ரெடிஷனலான கேம்ஸ்ல டெக்ஸ்சர் யூஸ் பண்ணி ஃபேஷியல் அனிமேஷன் நிறைய பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரக்டரோட ஃபேஸ் மெஷ் வந்து சேமா தான் இருக்கும். அந்த கேரக்டரோட கண்ணோட மூவ்மெண்ட் அண்ட் வாயோட மூவ்மெண்ட் எல்லாமே டெக்ஸ்சரா அனிமேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மூவில அந்த மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெடிஷனலா நம்ம யூஸ் பண்ற இந்த பிளெண்ட் ஷேப்ஸ் அதையும் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணதால தான் இப்போ நம்ம பாக்குற இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட்டான அனிமேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் அது பாக்குறதுக்கு 2D அனிமேஷன் மாதிரியே இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த சீன்ல சின்சானோட வாய் மூவ் ஆகுது இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்ஸ்சர் அனிமேஷன் தான். சோ டெக்ஸ்சர் மட்டும் தான் மூவ் ஆகுதே தவிர மெஷ் மூவ் ஆகல. ஆனா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சின்சானோட ஜா லைன்லாம் டிஃபார்ம் ஆகும். அதாவது ஜா லைனோட ஷேப் மாறும். இங்க தான் பிளெண்ட் ஷேப்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ மிக்சர் ஆஃப் பிளெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் அனிமேஷன் இந்த அளவுக்கு பர்ஃபெக்ட்டான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த மூவி பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு 2D அனிமேஷன்ல பாக்குற கேரக்டரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு அக்யூரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது. அதனால தான் இந்த மூவி பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம 2D அனிமே பார்த்த மாதிரியே இருக்கு. அண்ட் இதுல கேரக்டர்ஸோட ஐப்ரோஸ்லாம் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்சானோட ஐப்ரோஸ் எடுத்துக்கோங்க, அது வந்து 3D மெஷ். பட் சின்சானோட ஐஸ் அண்ட் சின்சானோட ஃபேஸ் எல்லாமே டெக்ஸ்சர்ஸ் தான். வெறும் டெக்ஸ்சர்ஸ் வச்சு மட்டும் தான் அனிமேட் பண்ணிருக்காங்க. இது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது சிம்பிள் தான். நீங்க மாயா இல்லனா பிளெண்டர் எந்த ஒரு சாஃப்ட்வேர்ல வேணா இது பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு 3D கேரக்டர் இருக்கு அப்படின்னா அந்த கேரக்டருக்கு இந்த ஃபேஷியல் மூவ்மெண்ட்டுக்காக டெக்ஸ்சர் ஷீட் ஒன்னு ரெடி பண்ணணும். அந்த டெக்ஸ்சர் ஷீட்ல இந்த கேரக்டரோட ஃபேஸ் மூவ்மெண்ட் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நம்ம இந்த ஃபேஸ் மாடலோட யூவியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி சேஞ்ச் பண்ணாதான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட்டான மவுத் மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் இது இந்த மூவில ரொம்ப அக்யூரேட்டா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க வரையணும். அப்படி வரைஞ்சி ஒரு தடவையும் அந்த டைலாக் ஏத்த மாதிரி அந்த எக்ஸ்பிரஷனோட யூவியை அவங்க மாத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி அவங்க பண்ணதால தான் அவங்களால பர்ஃபெக்ட் 2D அனிமேஷன் மாதிரியே ஒரு ரெப்ளிகாவை 3D உருவாக்க முடிஞ்சிருக்கு. சோ அதுதான் இந்த மூவில என்ன இன்ஸ்பயர் பண்ண ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெய்லர்லயே அதுதான் ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு இந்த மாதிரி உருவாக்குனதுக்கு காரணம் ஷின்சானோட அந்த பர்ஃபெக்ட்டான 2D அனிமேஷனுக்கு ஒரிஜினலா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அதை அவங்க பர்ஃபெக்ட்டா இந்த மூவில பண்ணிருக்காங்க. இதே மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்த்தோம்னா உங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலா தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அடுத்து எந்த அனிமேஷன் ட்ரெய்லர் பிரேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னா, வேற ஏதாவது அனிமேஷன் டெக்னிக்கை பத்தி பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். That's it guys, thanks for watching. Subscribe to CG Tech. Peace.